வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மதுரை மீனாட்சியை பற்றி. மதுரை நாகரிகத்தின் தாலாட்டு. தமிழ்நாட்டின் பண்பாட்டு தலைநகரம் என அழைக்கப்படும் மதுரை 3000 ஆண்டுகளுக்கும் மேலான வரலாற்றை கொண்ட பண்டைய நகரம். தூங்கா நகரம் என புகழப்படும் இந்த நகரத்தின் ஆன்மீக இதயம்தான் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில். பாண்டிய மன்னன் மலையத்வஜன் ராணி காஞ்சனமாலை யாகம் செய்தபொழுது யாக குண்டத்திலிருந்து 3 மார்பகங்களுடன் தோன்றிய ஒரு பெண் குழந்தைதான் மதுரை மீனாட்சி. அந்த 3வது மார்பு உனக்குச் சமமான ஒருவனை நீ காணும் பொழுது மறையும் என்பது ஆகாச வாக்கு. அவள்தான் மீன் போன்ற கண்களை உடைய அங்கையர் கன்னி என்று அழைக்கப்படும் மீனாட்சி. மலையத்வஜன் செய்த புத்திரகாமேஷ்டி யாகத்தின் நெருப்பிலிருந்து 3 மார்பகங்களுடன் தோன்றிய இந்த தடாதகை பிராட்டி தக்க நேரத்தில் சிவனை சந்தித்தார். அம்மன் வெறும் அழகி மட்டுமல்ல, சிறந்த போர் வீராங்கனை. 8 திக்குகளை வென்று கைலாயத்திற்கே போர் புரியச் சென்றார். அங்கே சிவபெருமானை கண்டவுடன் நாணம் கொண்டு அம்மனின் 3வது மார்பகம் மறைந்தது. போர் புரியச் சென்றவர் அங்கே காதலில் விழுந்த தருணம் அது. மீனாட்சி ஒரு சாதாரண அரசகுமாரி அல்ல. வில், வாள், குதிரை, போர்க்கலை என எல்லாவற்றிலும் தேர்ந்த ஒரு மாபெரும் வீராங்கனை. தேசங்களை வென்றவள், சிவனை வெல்லச் சென்றவள். சிவனிடத்திலே நாணத்திலே வீழ்ந்தாள். சிவன் பார்வதி திருமணம் மதுரையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் என திருமணம் நடந்த இடமாகும். பூமியிலேயே நடைபெற்ற சிவசக்தி திருமணம் இதுவாகும். இந்த நிகழ்வை நினைவு கூறும் வகையில்தான் சித்திரை திருவிழா இன்று வரை கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு மீனாட்சி அம்மனுக்கு வலப்புறமாக அமைந்துள்ளது சுந்தரேஸ்வரர் சன்னதி. இங்கே சிவன் அழகின் வடிவம், கருணையின் வடிவம், ஞானத்தின் வடிவம் என 3ஐயும் ஒன்றாக்கி நின்று அருள் பாலிக்கிறார். இங்கு தினசரி வழிபாடாக 6 கால பூஜைகள் செம்மையாக நடைபெறுகின்றன. அம்மன் ஊஞ்சல் சேவை பார்ப்பதற்கு கண்கள் கோடி வேண்டும். இது தவிர சித்திரை திருவிழா, ஆவணி மூலத் திருவிழா, நவராத்திரி தெப்பத் திருவிழா என ஏராளமான விசேஷ வைபவ நிகழ்வுகளும் உண்டு. மேலும் இந்த கோவிலின் மூலவர் சொக்கநாதரை முதலில் கண்டறிந்து வழிபட்டவர் தேவேந்திரன். தனது பாவங்கள் நீங்க கடம்பவனத்தில் இருந்த சுயம்புலிங்கத்திற்கு இந்திரன்தான் முதலில் இந்த ஆலயத்தை எழுப்பினார். சித்திரை மாத திருவிழாவின் போது சூரிய ஒளி அம்மன் மீதும் சொக்கநாதர் மீதும் விழும்படி அந்த காலத்திலேயே கட்டிடக்கலை அமைக்கப்பட்டுள்ளது. தமிழர்களின் இந்த அறிவியல் நுணுக்கம் மிகவும் பாராட்டத்தக்கது. கோவிலின் கூரைகளில் உள்ள மூலிகை ஓவியங்கள் பல 100 ஆண்டுகள் கடந்தும் இன்னும் அழியாமல் இருப்பது அதிசயமான நிகழ்வாகும். மதுரை நகரம் மீனாட்சி அம்மன் கோவிலை மையமாக வைத்து ஒரு தாமரை மலரை போன்ற வடிவில் லோட்டஸ் ஷேப் என்று சொல்லக்கூடிய விதத்தில் கட்டமைக்கப்பட்டுள்ளது. வீதிகள் அனைத்தும் சதுர வடிவில் கோவிலை சுற்றி அமைந்திருப்பதும் சிறப்பு. மேலும் பொற்றாமரை குளமும் அழகழகான தூண்களும் 1000 மண்டபமும் மிகவும் கவனத்தை ஈர்ப்பவை. ஒரே நேர்கோட்டில் அமைந்த அந்த மண்டபம் பார்ப்பதற்கு மிகவும் கண்கொள்ளா காட்சியாகும். தூங்கா நகரமான மதுரை இரவினில் ஜொலிப்பதை பார்ப்பது மிகவும் கண்கொள்ளா காட்சி. இப்படி பல விஷயங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். மதுரையில் அம்மன் தான் மகாராணி. அதனால் இன்றும் கோவிலில் அம்மனுக்கு பிறகுதான் சுவாமிக்கு சாவி கொடுக்கும் வழக்கம் உள்ளது. மதுரை மீனாட்சி ஆட்சி என்பது பெண்மையின் வலிமைக்கு ஒரு அடையாளமாகும். கட்டிடக்கலை என்பது கோவிலின் கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு என 4 திசைகளிலும் உள்ள கோபுரங்களின் சிறப்பு அந்த கால தமிழர்களின் வானியல் அறிவு மற்றும் நில அளவை முறை குறித்த கூர்மையான அறிவை நமக்கு தெள்ளத்தெளிவாக பறைசாற்றுகிறது. இறைவன் மனிதருடன் கலந்து மனித உணர்வுகளின் வழியே தன்னை உணரச் செய்த தெய்வ லீலைதான் 64 திருவிளையாடல்கள். இவை பெரும்பாலும் மதுரை மண்ணில் சுந்தரேசர் மீனாட்சி அம்மன் திருவருளால் நிகழ்ந்தவை. தமிழ், அறம், அன்பு, கருணை, அகந்தை ஒழிப்பு இவை அனைத்தையும் மையமாக கொண்டவை. தருமிக்கு பொற்கிழி வழங்கியது, பெண்களின் கூந்தலுக்கு இயற்கை மனம் உண்டா என பாடலில் ஈசன் தானே புலவராக வந்து தர்மியை காத்தார். பிட்டுக்காக மண் சுமந்தது, மூதாட்டிக்காக சிவன் கூலியாளனாக மாறி மனிதநேயத்தின் உச்சம் காட்டினார்.
பாண்டிய நாட்டின் பசியை போக்க இறைவன் சாதாரண மனிதனானான். மீனவராக வந்து மீன்பிடித்தே நரி பராயணமாக மாறியது. அரசன் அகந்தை நகர தெய்வ லீலை நிகழ்ந்தது. சங்கப் புலவர்களை சோதித்தது. உண்மை தமிழின் தரம் அறிய சிவன் தானே கவிஞனானான். உக்கிரபாண்டியனின் வெப்ப நோய் தீர்த்தது. அகந்தைக்கு மருந்தாக அருள். திருவிளையாடல் புராணம் அருளியது. மதுரையை தெய்வ நகரமாக்கியது. திருவிளையாடல்களின் பொருள் நல்லவர்களை காப்பது, தீய அகந்தையை தாழ்த்துவது, புலவர்களின் பெருமையை உயர்த்துவது, தமிழின் உயர்வை உலகுக்கு உணர்த்துவது, பக்தியின் ஆழத்தை வெளிப்படுத்துவது என பலவாம். அரசனாக, புலவராக, பிச்சைக்காரனாக, கூலியாளனாக, குழந்தையாக அவன் எப்போதும் கருணையாகவே தோன்றுகிறான் மதுரை மண்ணில். மனித உருவில் நடந்த இறைவன் அதுவே 64 திருவிளையாடல் எனப்படுமாம். இது போன்ற பல ஆன்மீக தகவல்களுக்கு இணைந்திருங்கள் மதுர பாஷையினோடே. நன்றி, வணக்கம்.